சோ இங்க இந்த பர்சன் ஐடி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ஆட்டோ ஜெனரேட்டட் காலம். எப்படி ஆட்டோ ஜெனரேட் ஆகுது? பிகாஸ் when you are creating the table person 1, the person id has been created as the identity column. Identity column என்ன ஆகும் அப்படிங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா the increment values என்ன சொல்லிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா இன்கிரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும் whenever you are entering new record. ஓகே ஃபைன். இதுல நான் என்ன பண்றேன்னா புதுசா ஒரு ரெக்கார்ட் என்ட்ரி பண்றேன். ஒன் மோர் டைம் கன்ஃபார்ம் பண்றேன். செலக்ட் பண்ணி பார்க்குறேன். எஸ், fourth record available. Fine. இப்போ இந்த சிவா கம்பெனி விட்டு லெஃப்ட் ரிசைன்மெண்ட் விட்டு. So what I'm doing now, just delete from the table. உங்களோட டேபிள் என்னவோ அந்த டேபிள் கொடுக்கணும். வேற the id, person idங்கிறது தான் நம்மளுடைய காலம் நேம் ஈக்குவல் டு 1. இப்போ நான் ரன் பண்ண போறேன். delete செலக்ட் பண்ணி பார்க்கலாம். யா ஃபைன். இப்போ சிவோட ரெக்கார்ட் delete ஆயிடுச்சு. இப்போ புதுசா ஒரு ரிசோர்ஸ் வராங்க. ரஞ்சித் அப்படிங்கிறது புது ரிசோர்ஸ். என்கிட்ட எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ரிசோர்ஸஸ் வந்து 3 ரிசோர்ஸ். அவங்க ரகுவோட ஐடி 2, பார்கவோட ஐடி 3, செந்திலோட ஐடி வந்து 4. புதுசா ஒரு ரெக்கார்டு வர்றாங்க. புதுசா ஒரு டேட்டா என்ட்ரி பண்றேன். என்ட்ரி பண்ணிட்டு இப்போ நான் செலக்ட் பண்ணி பார்க்குறேன். செலக்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா வந்து புதுசா வந்ததோட ஐடி ஆட்டோ ஜென்ரேட் ஆயிருக்கு. ஆனா என்ன ரீப்ளேஸ் ஆகல அப்படின்னா 1ங்கிற ரெக்கார்டு ஆல்ரெடி டெலீட் ஆயிடுச்சு. இப்போ 1ங்கிறது பிளாங்க் மாதிரி தான். பட் அந்த 1 என்னவா எடுக்கல அப்படின்னா புதுசா என்ட்ரி பண்ண ரிசோர்ஸுக்கான ஐடியா எடுக்கல. அப்போ ஏன்னா பை டிஃபால்ட் அது அப்படிதான், அது எடுக்காது. இங்க ஐடென்டிட்டி அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஆல்வேஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு போய்கிட்டே தான் இருக்குமே தவிர ப்ரீவியஸ் எக்ஸிஸ்டிங்கா இருந்த ரெக்கார்ட் ஏதாவது ரிமூவ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன ஆகாது அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரீப்ளேஸ் ஆகாது. கிளியரா? அப்ப என்ன பண்ணலாம்? இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா புதுசா ஒரு ரெக்கார்ட் என்ட்ரி பண்றேன். புதுசா ஒரு எம்ப்ளாயின்னு வச்சுக்கலாம், மகேஷ். இது 1 எனக்கு எம்டியா இருக்கிறதுனால நான் 1 அப்படிங்கறத செலக்ட் பண்றேன். இந்த 1ங்கிறத செலக்ட் பண்ணி நான் என்ட்ரி பண்ண ட்ரை பண்றேன். எரர் அடிக்க பாருங்க. An explicit value for the identity column in the table person 1 can only be specified when a column list is used and identity insert is on. explicitா நாம எக்ஸ்டர்னலா வெளியில இருந்து பண்ற மாதிரி explicitா இந்த person id அதாவது ஐடென்டிட்டி காலத்துக்கு வேல்யூஸ எக்ஸ்பிளிசிட்டா என்ட்ரி பண்ண நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணாது அப்படிங்கன்னா வந்து பை டிஃபால்ட் என்னோட டேட்டாபேஸ் அலோவ் பண்ணாது. why? பிகாஸ் அந்த ஃபீல்ட் என்ன ஃபீல்ட் அப்படின்னா வந்து ஐடென்டிட்டி ஃபீல்ட்னா வந்து இட் ஷுட் பி இன்கிரிமெண்டட் பை ஆட்டோமேட்டிக்கலி. எக்ஸ்பிளிசிட்டா பண்றதுக்கு அலோவ் பண்ணாது. இல்ல நான் இந்த பர்டிகுலர் சில ரெக்கார்ட்ஸ் இந்த மாதிரி ரிமூவ் ஆன ரெக்கார்ட்ஸை மட்டும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து எக்ஸ்பிளிசிட்டா நான் ஆட் பண்ணணும்.
இப்போ அந்த 1ங்கிற ரெக்கார்டு எனக்கு வந்து எம்டியா இருக்கு. அந்த 1ங்கிற வேல்யூஸை நான் என்ன பண்ணணும், மகேஷ்ங்கிற புதுசா ஜாயின் பண்ணிருக்கிற எம்ப்ளாய்க்கு அந்த ஐடியை நான் அசைன் பண்ணணும். அதனால இந்த மாதிரி அசைன் பண்றதுக்கு எனக்கு பெர்மிஷன் வேணும். அப்ப நான் என்ன பண்றது? அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இங்க என்ன சொல்றாங்க, can only be specified when a column list is used and identity insert is on. In the identity insert should be on. Identity insert should be on. அப்ப என்ன பண்ணலாம், சிம்பிளா நாங்க என்ன பண்ணிக்கிறேன், செட் பண்ணிக்கிறேன் identity insert on for the table person 1 என்னவா இருக்கணும், on. இந்த லைனை செலக்ட் பண்ணி ரன் பண்றேன். இப்போ ஐடென்டிட்டி இன்சர்ட் அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படிங்கன்னா வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ நான் ட்ரை பண்றேன், வேல்யூஸை பாஸ் பண்ணி சி அகைன் எரர் ரெடி. எனக்கு என்ன கண்டிஷன் சொல்றாங்க, it can only be specified when a column list is used. Column list should be used and identity insert should be on. Identity insert on பண்ணிட்டேன், ஆனா column list யூஸ் பண்ணிருக்கீங்களா? column listங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது, டேபிள் நேமுக்கு பிறகு நம்ம column நேம் சொல்லுவோம் இல்லையா, நேத்து கூட பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி column நேம் யூஸ் பண்ணியிருந்திருக்கணும். இப்படி சொல்லி சொன்னாதான் என்ன ஆகும் அப்படின்னா, இங்க பாருங்க, இப்போ 1 rows affected, record affect ஆயிடுச்சு. அப்போ இப்போ என்னோட டேபிள் நான் செலக்ட் பண்ணி பார்க்குறேன். 1 should be assigned to Magesh. Yes. அப்போ ஐடென்டிட்டி காலம் அப்படிங்கிறது பொதுவா என்ன பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ண போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, ஐடென்டிட்டி காலம் அப்படிங்கிறது ஆட்டோ ஜெனரேட்டட் காலம் பர்பஸ்க்கு தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா வந்து யூஸ் பண்ண போறோம். அந்த ஆட்டோ ஜெனரேட்டட் காலம் அப்படிங்கிறது இங்க நமக்கு வந்து ஒரு ரெக்கார்டு டெலீட் பண்ணிருந்தோம் அப்படின்னா அதை ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோ ஜெனரேட்டர் ஃபார்மேட்ல இருக்கும்போது என்ன பண்ண முடியாது, ஐடென்டிட்டி இன்சர்ட் அப்படிங்கிறது ஆஃப்ல இருக்கும்போது என்ன செய்ய முடியாது அப்படின்னா வந்து எக்ஸ்பிளிசிட்டா வேல்யூஸை எடிட் பண்ண முடியாது. அப்படி எக்ஸ்பிளிசிட்டா வேல்யூஸை அந்த ஐடென்டிட்டி காலம்ல இன்சர்ட் பண்ணணும், எடிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஐடென்டிட்டி அண்டர்ஸ்கோர் இன்சர்ட் என்ன வந்து ஆன்ல இருக்கணும். அந்த பர்டிகுலர் டேபிளுக்கு எப்படி ஆன் பண்றது அப்படின்னா அதுதான் செட்டுங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி ஐடென்டிட்டி அண்டர்ஸ்கோர் இன்சர்ட்ங்கிற கீ யூஸ் பண்ணி எந்த டேபிள் சொல்லி ஆன் கீ யூஸ் பண்ணோம்னா இட் வில் பி ஆன். ஓகே, நான் அந்த 1ங்கிறது இப்போ எனக்கு 1 2 3 4 5 எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. தட்ஸ் ஃபைன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படிங்கன்னா வந்து வித்தவுட் நேம் லிஸ்ட், காலம் நேம் லிஸ்ட். இப்போ இங்க புதுசா லோகேஷ் நேம் என்ட்ரி பண்றேன், ரன் பண்றேன். சி இப்போ என்ன பிரச்சனை அது பாருங்க. இப்போ ஆக்சுவல் ஐடென்டிட்டி காலம் இருக்கக்கூடிய ஒரு டேபிளுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா வந்து ரெக்கார்ட் என்ட்ரி பண்றீங்க, ஆனா அந்த ரெக்கார்ட் அலோவ் பண்ண மாட்டேங்குது. ஐடென்டிட்டி இன்சர்ட் வந்து ஆன்ல இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா வந்து இந்த மாதிரி வேல்யூஸ் என்ட்ரி பண்ண முடியாது. இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஃப் பண்ணணும். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்றதுக்கு ஆனுக்கு ஆஃப்னு மாத்திட்டு ரன் பண்ணிக்கோங்க. இப்போ அதுல பாருங்க, 1 rows affected. See, select star from table person 1. இப்போ நான் ரன் பண்றேன் பாருங்க, லோகேஷ் புது ரெக்கார்ட் என்ட்ரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எக்ஸ்பிளிசிட்டா வேல்யூஸ் என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா ஐடென்டிட்டி இன்சர்ட்ங்கிறது ஆன்ல வச்சுக்கிட்டு எக்ஸ்பிளிசிட்டா வேல்யூஸை எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறமா அதை என்ன பண்ணி விட்டணும், ஆஃப் பண்ணணும். அப்பதான் உங்க அப்ளிகேஷனுக்கு ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஏன்னா அப்ளிகேஷன் லாஜிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஐடி இல்லாம நேம் மட்டும் தான் என்ட்ரி பண்ற மாதிரி தான் லாஜிக் எழுதியிருப்பாங்க. இது கிளியரா? ஸோ ஐடென்டிட்டி காலம், அப்போ ஐடென்டிட்டி காலம் அப்படிங்கிறதுல வேல்யூஸ் எப்படி என்ட்ரி ஆகுது, இது கிளியர் ஆயிடுச்சா? ஸோ ஐடென்டிட்டி காலம்ங்கிறது எதுக்கு யூஸ் பண்றோம்,
அது எப்படி ஆட்டோ ஜென்ரேட் பண்ணுது? அப்படி ஆட்டோ ஜென்ரேட் பண்ண ஃபீல்டில் உள்ள ஒரு வேல்யூவை ஒரு ரெக்கார்டை ரிமூவ் பண்ணோம்னா திரும்ப அந்த வேல்யூஸை இன்னொரு ரெக்கார்டுக்கு எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது கிளியர் ஆயிடுச்சா? இதிலே பாருங்க, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா delete from the table person 1 அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்து all the records எல்லா ரெக்கார்டும் என்ன ஆயிடும் அப்படின்னா வந்து delete ஆயிடும். See 6 rows affected. 6 rows affected. இப்போ நான் செலக்ட் பண்ணி பார்க்குறேன். select star from table person 1 ரன் பண்றேன். no record. Okay, fine. நான் insert into table person 1 location புது ரெக்கார்டை நான் என்ட்ரி பண்றேன். So okay, 1 rows affected. இப்போ செலக்ட் பண்ணி பார்க்குறேன். பட் எத்தனாவது ஐடியா தான் வந்திருக்கு பாருங்க, 7th ஐடியா தான் வந்திருக்கு. ஏன்னா ஐடென்டிட்டி காலம் என்ன பண்ணும் சொல்லி பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுதான், ஒரு ரெக்கார்டை என்ட்ரி பண்ணாலும் சரி, மொத்த ரெக்கார்டை நீங்க டெலீட் பண்ணாலும் சரி, அது புதுசா என்ட்ரி பண்ண ரெக்கார்டுக்கு எந்த வேல்யூ தான் இருக்குன்னா லாஸ்டா நீங்க என்ன என்ட்ரி பண்ணீங்களோ அந்த வேல்யூ +1 அப்படின்னு என்ன செய்யும் அப்படின்னா வந்து பை டிஃபால்ட் இன்செர்ட் பண்ணும். இல்லைங்க நான் எல்லா ரெக்கார்டையும் டெலீட் பண்ணிடுறேன், இந்த மாதிரி எல்லா ரெக்கார்டையும் டெலீட் பண்ணிடுறேன், ஆனா நான் புதுசா என்ட்ரி பண்ணும்போது இப்ப நான் புதுசா திரும்ப என்ட்ரி பண்ணனா எனக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து 8 தான் வரும். இல்ல இப்படி வரக்கூடாது, எனக்கு எல்லா ரெக்கார்டும் என்ட்ரி பண்ணியாச்சு அப்படின்னா எனக்கு திரும்ப எப்படி வரணும் அப்படின்னா வந்து நான் ஒரு புதுசா ரெக்கார்டு என்ட்ரி பண்ணும்போது ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும் அப்படின்னு. அப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும் அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல அந்த சீட்னு ஒண்ணு சொன்னோம் இல்லையா, அந்த சீட் அப்படிங்கிறத நான் என்னன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா 1ன்னு சொல்லியிருந்தேன். அதனால அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து 1+1+1 சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் நியூ ரெக்கார்ட் என்ட்ரி பண்ணும்போது ஸ்டோர் ஆகி போய்கிட்டே இருக்குது. நீங்க ஸ்டோர் பண்ண பிறகு டெலீட் பண்ணீங்கன்னா அதை கன்சிடர் பண்ணாது. அதனால என்ன பண்ணணும் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சீடை ரீசெட் பண்ணணும் டு தி 0. 0க்கு என்ன செய்யணும், ரீசெட் பண்ணணும். அப்படி ரீசெட் பண்ணிட்டு அப்புறமா இதே டேபிள்ல நீங்க வேல்யூஸ் என்ட்ரி பண்ணீங்கன்னா அது எங்க இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா வந்து உங்களுடைய ரீசெட் பண்ணிருக்கிற வேல்யூஸ் 1ல இருந்து என்ன செய்யணும்னா வந்து அப்புறம் ரெக்கார்ட் ஆகிட்டே போகும். அப்புறம் எப்படி அந்த ஐடென்டிட்டி ஃபீல்டை ரீசெட் பண்றது, அதுக்கு நீங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து dbcc-ன்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்றாங்க. dbcc டேட்டாபேஸ் கான்சிக்யூட்டிவ் செக் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் வரும். இதை பத்தி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியா, அட்வான்ஸ் லெவல் டேட்டாபேஸ் எல்லாம் படிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்போ உங்களுக்கு எல்லாம் ஐடியா வரும். பட் இப்போ சும்மா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. dbcc-ன்னு ஒரு கமாண்ட் இருக்கு, ஒரு கொரி, ஒரு கீ, டேட்டாபேஸ் கான்சிக்யூட்டிவ் செக். அதுல செக் ஐடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன், அதுல இன்புட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டேபிள் நேமை கொடுத்து receipt இது equal to 0 ரன் பண்ணி பார்க்கலாம். parameters 2 is incorrect for this dbcc statement. 3 parameter yes. dbcc check ident table person 1 receipt, 0 என்னவா செட் பண்ணிக்கிடுச்சு, 0வா செட் பண்ணிக்கிடுச்சு. இப்ப பார்க்கலாம். இப்ப லோகேஷ் அப்படிங்கறது அதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ணி பார்க்குறேன், செலக்ட் பண்றேன் நோ ரெக்கார்ட். இப்போ ஒரு ரெக்கார்ட் என்ட்ரி பண்றேன், என்ட்ரி பண்ணிட்டு 1 rows affected. இப்ப பாருங்க வேல்யூஸ் என்ன வருதுன்னா 1. ஏன்னா ரீசீட் எங்க ஆயிடுச்சு அப்படின்னா 1ல இருந்து 0, அதாவது கரண்டா இருந்த வேல்யூஸ்ல இருந்து 0க்கு போயிருக்கும். அதனால இப்போ என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்டா 1 தான், +1ன்னு வரும்போது என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா 1 தான் வரும். இந்த மாதிரி ஐடென்டிட்டியோட வேல்யூஸை ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஒன் ஆஃப் த ஆட்டோ ஜென்ரேட்டட் காலமா நம்மளோட டேபிள்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதுல எக்ஸ்பிளிசிட்டா எடிட் பண்ண வேண்டிய தேவை வந்தால் இப்ப நம்ம அப்ளை பண்ண மாதிரி ஓவரால் எல்லாத்தையும் டெலிட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ரீசீட் லாஜிக்ஸ் இந்த இதை அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அந்த பர்டிகுலர் டெலிட்டட் ரெக்கார்ட்ஸ் மட்டும் புது வேல்யூஸை வந்து அந்த ஐடிக்கு அசைன் பண்ணணும் அப்படின்னா அது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த செட்
ஐடென்டிட்டி இன்சர்ட் டேபிள் நேம் ஆன் பண்ணி எக்ஸ்பிளிசிட்டா எல்லாமே எடிட் பண்ணிட்டு வேல்யூஸை வித் நேம் லிஸ்ட் அண்ட் ப்ராப்பர் இன்புட் பேராமீட்டரோட வேல்யூஸை பாஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டு திரும்ப அதை என்ன பண்ணணும், இந்த ஐடென்டிட்டி இன்சர்ட்டை ஆஃப் பண்ணணும். இது கிளியரா? ஸோ எப்படி ஐடென்டிட்டி காலம் SQL சர்வர் டேபிள்ல யூஸ் ஆகுது அப்படிங்கிறது இது கிளியரா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஃபைன், அதுதாங்க சொல்லுது. ஓகே, the identity column value என்ன, லாஸ்டா என்ட்ரி ஆன ஐடென்டிட்டி காலம் வேல்யூ என்ன அது செக் பண்ணா அப்படி செக் பண்ணிக்கலாம். அப்படின்னா scope underscore identity அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஐடென்டிட்டி ஆஃப் scope underscore identity. Okay, incorrect syntax. இதெல்லாம் ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்றது. ஓகே, ஏன் உள்ளதுல செஷன் மாறுறதுனால இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நான் செக் பண்ணி சொல்றேன். இதுல இல்லை அப்படின்னா ஐடென்டிட்டி இதுவும் இல்லை. இது ஸ்கோப் லெவல் எல்லாமே செக் பண்ணி பார்க்கணும். நான் எதிர்பார்த்தேன். பட் இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து லாஸ்டா என்ன வேல்யூஸ் என்ட்ரி ஆயிருக்குங்கிறத நம்ம கொரி மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? இது எல்லாமே பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ். இதுல உங்க லெவலுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அடுத்தடுத்து அட்வான்ஸ் லெவலில் வந்து SQL பத்தி படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்பெல்லாம் அந்த ஃபங்க்ஷன்ஸை பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது பிகினர் லெவலில் இருக்கனால அதை பத்தி நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, ஃபைன். ஸோ மீதி என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். யூனிக் கீன்னு ஒன்று இருக்குது, இது என்னங்கிறத அடுத்த செஷன்ல பார்க்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ கிளாரிஃபை பண்ணிக்கலாம்.